Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது? பாப்போம். அண்ணா அண்ணா ஆ? டைரக்டர் வந்துட்டாரா? யார் நீங்க? என்ன விஷயம்? என்னன்னு இப்படி சொல்றீங்க? காலையில வந்திருந்தேல மதுரையில பெருமாள்புரம் ஸ்கூல்ல இருந்து. நீங்க கூட மத்தியானம் வர சொல்லி இருந்தீங்கல்ல. ஓ அதுவா? டைரக்டர் இன்னும் வரலையம்மா. இன்னும் வரலையா? எப்ப வருவாரு? அதெல்லாம் தெரியாது, உறுதியெல்லாம் சொல்ல முடியாதுமா. என்னென்ன சொல்றீங்க? நீங்க தானே நிச்சயம் மத்தியானம் வந்துருவாருன்னு சொன்னீங்க. சொன்னம்மா, ஆனா வரலையே. அவங்களுக்கெல்லாம் 1000 வேலை இருக்கும். அதெல்லாம் விட்டுவிட்டு பெருமாள்புரத்துக்கு ஓடி வருவாங்களா? போமா, போயிட்டு அடுத்த தடவை வந்து பாருமா. சும்மா தொல்லை பண்ணாதம்மா. நீங்க இவ்வளவு பேச தேவையில்லை. பொதுமக்களுக்கு உதவ தானே அதிகாரிங்க இருக்காங்க. அவ்வளவு தூரம் மதுரையில இருந்து வந்திருக்கேன். பார்க்க விடாம விரட்டுறதுலே குறியா இருக்கீங்க. இப்ப நான் டைரக்டரை பார்க்க முடியுமா முடியாதா? ஏமா, டைரக்டரே இல்லங்கறேன், எப்படி பார்க்க முடியும்? கிளம்புமா. அண்ணே, போய் சொல்றீங்க. நீங்க வேணும்னே என்ன பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. அவர் இருக்காரா இல்லையான்னு நானே பார்த்துட்டு வரேன். ஏமா நில்லுமா. நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு உள்ள போறங்கற. இல்ல, அவரை பார்த்துட்டு தான் போவேன். போமா, வெளியில கிளம்புமா. ஏமா, காலையில வந்தல்ல, எவ்வளவு பேர் கியூல இருந்தாங்க. அவர் இருந்தா உள்ள விட மாட்டேனா? அவர் இல்லம்மா, போமா. ஏமா, சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொன்னா புரியாதம்மா. கிளம்புமா, போமா. போமான்னு சொல்றேன்ல, சொன்னா நம்பணுமா. சும்மா அடம்பிடிக்க கூடாது. ஏமா, நான் சொல்றது புரியுதா இல்லையா? முதல்ல கிளம்புமா, சொன்னா கேளு. எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இல்ல, நான் அவரை பார்க்காம போக மாட்டேன். ஏமா, அவர் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க, திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க. கிளம்ப முதல்ல. ஒவ்வொருத்தரையும் சமாளிக்கிறது பெரிய பாடா இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கம்மா. போமா, போ. வணக்கம் மேடம். என்ன நடக்குதுங்க? ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி இழுத்து தள்ளுறீங்க. என்ன திமிரு உங்களுக்கு? உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. குழந்தைங்களுக்கு சத்துணவு கிடைக்கலன்னு பெருமாள்புரத்துல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். காலையில இருந்து அலைய வைக்கிறாரு. ரொம்ப அலட்சியமா பேசுறாரு. டைரக்டர் பார்க்க விடவே மாட்டேங்கிறாரு. பாத்தீங்களா? ஸ்கூல் பிள்ளைங்க சாப்பாடு விஷயத்துக்காக அங்க இருந்து இவ்ளோ தூரம் வந்திருக்காங்க. இது தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? பியூன் வேலைக்காக தானே நீங்க இருக்கீங்க. உங்களுக்காக இந்த வேலை இல்லையே. டைரக்டர் இருக்காரா? இருக்காரு மேடம். மேடம் என்கிட்ட இல்லன்னு சொன்னாரு. காலையில இருந்து இப்படிதான் மேடம். டைரக்டர் பார்க்க விடாம என்ன அல கழிக்கிறாரு. எதுக்கு அவங்கள பார்க்க விடாம தடுக்கிறீங்க? என்ன விஷயம்? இல்ல, அது வந்து மேடம். உங்க பேர் என்ன? சங்கர் மேடம். சங்கர், உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். மேடம், நான் புள்ளக்குட்டிக்காரன் மேடம். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணிடாதீங்க மேடம். சஸ்பென்ஷன்ல வீட்ல இருந்து உங்க புள்ள குட்டிங்களை பார்த்து திருந்துங்க. உங்க பேர் என்னம்மா? என் பேரு மல்லி மேடம். மல்லி, இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கம்மா.
இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸோ அது எல்லாமே கூடவே இருந்து பண்ணி கொடுங்க. ஓகே மேடம். இவர் கூட போமா, இவர் டைரக்டரை மீட் பண்ண வைப்பாரு. அவரை பார்த்து பேசிட்டு போங்க. ரொம்ப நன்றி மேடம். இது என்னோட கடமை மல்லி. இனி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என் ஆபீஸ்க்கு வாங்க, நான் செய்றேன். ம், சரிங்க. பொண்ணுன்னா அவ்வளவு இலக்காரமா? கலெக்டரும் ஒரு பொண்ணு தானே, ஏன் பம்முன? அப்ப உன்னை விட பலவீனமா இருந்தா உன் இஷ்டத்துக்கு துரத்து விடுவ. அப்படி மட்டும் நினைச்சிடாத. காலம்லாம் மாறி போச்சு. பொம்பளை தானேன்னு அடிக்க கை ஓங்குனா அந்த அடி திரும்ப ஆம்பளையோட ஆயுசுக்கும் சேர்த்து விழும், குடும்பத்தையே புரட்டி போட்டுரும். இப்ப பாத்தியா, ஏன் முன்னாடியே புள்ள குட்டின்னு கெஞ்சுன? மறந்துடாத. சாரிம்மா. மா, அந்த ஆள் கிடக்கிறாருமா, நீங்க வாங்க. நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க. நான் டைரக்டர் கிட்ட பேசிட்டு உங்களை வந்து கூட்டிட்டு போறேன். உட்காருங்க.